சரி, இதை எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். அது ரெண்டாவது நினச்சிங்கன்னா நோட் கொண்டு நான் செய்கிறவன்டா எழுதிக்கிறீங்க அடிக்க போடுறேன். அப்போ அடிக்கிறேன். சரி, அப்போ நீங்கள் நோட்டில் முதலாவது போட்டு அதில் ஒன்றடி தனிக்கு D7 1 + D நோட் ஓவர் 1 + கேமா டீட்டான எழுதி புக் பண்ணி வச்சிருக்கு. அது கீழே முதலாவது எழுதி நான் எழுதி 2 கிராஃபையும் அங்கே ஒன்று நினச்சிருக்கு. கோப்பி 2 பிரித்து இங்கே ஒரு ஷேப்பில் அதையும் அங்கே ஒரு ஷேப்பில் நினச்சிருக்கு. இங்கே கனவாளம் இங்கே அடுத்து எழுதி வச்சிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ தூய நீர் வைக்க போகிறேன். அதே கிராஃப் வந்துக்கிட்டு தூய நீர் இருந்தால் அது எப்படி கிராஃப் மாறும் தினம் கைப்படும். சரி, நான் செய்ய போகிறேன்னு நஞ்சில் கனவளவையும் வெப்பனோட எப்படி கிராஃப் செய்ய போகிறேன் காட்ட போகிறேன். சரி, இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். இவரது நான் சைபர் பாகசியில் வச்சு கூட ஆரம்பிக்க போகிறேன். இன்னைக்கு சைபர் பாகசியும் இவரத்தை வந்துட்டு ஒரு 4 பாகசி என்ற மாதிரியும் 4 பாகசி என்ற மாதிரியும் செய்வது 4 பாகசிக்கு ஒரு கேட்பேன். 4 பாகசிக்கு எங்கே செய்வேன் வேறு ஒரு மாதிரி செய்வேன். நான் எடுக்க போகிறேன். என்ன நடக்கும்னு சொன்னால் நீருக்கு மட்டும் இப்போ மற்ற திரவங்களுக்கு என்ன செய்யணும்னா வெப்பநிலை கூட செய்யும், கனவளம் கூடி கொண்டு போகும். ஆனால் நீருக்கு மட்டும் ஸ்பெஷல் என்ன செய்யணும்னா வெப்பநிலையை கூட்ட கனவளவு செய்யணும்னா நான் ஒரு ஆரம்பத்தில் செய்வர் பாகம் கனவளம் இருந்து 4 பாகசி வரைக்கும் என்ன செய்யணும்னா கனவளவு குறைஞ்சி இருக்கு. மற்ற கனவளவு போடுங்க கனவளவு குறைஞ்சி 4 பாகசிக்கு எங்கே செய்யணும்னா மற்ற திரவங்கள் மாதிரி செய்யும் கனவளவு அப்படி என்ன செய்யணும்னா கூடிக்கொண்டு போகும். சரியா, கிட்டத்தட்ட ஒரு நேர்கோடு மாதிரி கொஞ்சம் சாஞ்சி மாதிரி போகும். கிட்டத்தட்ட என்ன செய்யும் ஒரு நேர்கோடு மாதிரி போகும். சரியா, நீரன்றவருக்கு மட்டும் செய்வது 4 பாகசி ஒரு உண்மையாக செய்வது 4 வெப்பநிலை கூட போகுது. வெப்பநிலை கூடினா மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் கனவளவு கூடணும். நீருக்கு மட்டும் வித்தியாசம் என்ன செய்யணும் குறைஞ்சி 4 பாகசிக்கு அங்கே என்ன செய்யும் பழைய மாதிரி கூடிக்கொண்டு போகும். அடர்த்தியை பார்த்துருந்துச்சுன்னா அடர்த்தி எப்படி வரும்னுச்சுன்னா அடர்த்தி அதே வெப்பநிலை இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒருத்தர் செய்வர் பாகசியும் ஒருத்தினா 4 பாகசியும் எடுத்துச்சுன்னா இப்போ மற்ற திரவங்களுக்கு அடர்த்தி கூடிக்கொண்டு போகுது. இதுக்கு அது அப்படியே ரிவர்ஸில் மாறி நடக்கும். உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் விட ஒரு கோயில் நிற்கிறச்சுன்னா இங்கே எவ்வளோ கனவளவு குறையுதானே அடர்த்தின்னு சொல்ல தெளிவு கனவளவு தெளிவு மாற குறையில. அப்போ இங்கேருந்து இவ்வளோ கனவளவு குறைய அடுத்து என்ன செய்யணும் கூடும். 4 பாகசி போகிற கனவளவு குறையில அடுத்து என்ன செய்வேன்னா கூடுவேன். கூடி அங்கே என்ன செய்யுது 4 பாகசி எங்களை பார்த்துருந்துச்சுன்னா கனவளவு கூடிக்கொண்டு போகுது. அப்போ திரும்ப கனவளவு திரும்ப அடுத்து என்ன செய்யணும் குறையணும். அது திரும்ப பழைய மாதிரி செய்ய முடியாது. சரியா, நீருக்கு மட்டும் என்ன செய்யணும்னா வித்தியாசமான கிராஃப் செய்யும் காட்டப்போகுது. அப்போ 2வது தூய நீருக்கு வந்து போட்டுட்டு கனவளவுக்கு இந்த கிராஃபை கருவீங்க. இங்கே இருங்க இங்கே இடத்துக்கு தண்ணிக்கு அதன் செய்ய இங்கே அப்படி கரு வச்சுக்கணும். சரி, அதை கீறி இருந்தா தூய் நீருக்கு ஓட்டு போட்டு தள்ளிட்டு போயிடும். சரி, நாலு கன்செப்ட் வரும். இப்போ 2வது இப்போ நோட்டில் 2வது முதலாவது நோட் முடிஞ்சு இப்போ நோட்டில் நான் செய்ய போகிறேன். 2வது நோட்டு வரும். 2வது நோட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் முதலாவது இப்போ மேற்கனவே தொடர்பு எடுத்து என்ன செய்யும் என்னச்சுன்னா இந்த பீட்டான்றது எப்படி இருக்குமாண்டா 2 ஆல்பாவுக்கு 7 இருக்கும் பண்ணி சொல்லியிருந்தேன். என்ன காரணம் பண்ணி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லியிருந்தேன். அது மாதிரி கேமான்னு சொல்கிறவர் 3 ஆல்பாவுக்கு 7 ஆகி பண்ணி சொல்லி தான் இருந்தேன். இது 2யும் செய்ய போண்டா ரிக்கார்டை வரும். சரியா, முதலாவது இந்த கன்செப்ட் பார்ப்போம். 2வது செய்வோம் கன்செப்ட் செய்வோம் பார்ப்போம். சரி, முதலாவது பீட்டா 7 2 ஆல்பா இருக்கிறவர் அது நான் செய்வோம் ரிக்கார்டை வரும். அப்போ ஆரம்பத்தில்
இப்படி ஒரு பரப்பு எடுக்க ஒரு சதுர வடிவான ஒரு பரப்பு எடுக்க சரியா ஒரு சதுர வடிவான பரப்பு எடுத்துச்சுன்னா சதுர வடிவான பரப்பு எடுத்துச்சுன்னா இன்னைக்கு பரப்பு இதனுடைய ஆரம்ப நிலத்தை எல்லோடு ரெண்டும் இதனுடைய ஆரம்ப நிலம் என்ன வைக்க முடியாது எல்லோடு எடுக்கு ரெண்டும் எல்லோடு வந்துச்சுன்னா சதுரம் பண்ணால் அப்படி தானே எல்லா நிலங்களும் சமனாரம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆரம்ப பரப்பு நான் ஏ நோட்டுன்னு எடுத்தேன்னு சொன்னால் அது எப்படி வரமுச்சுன்னா அவ்வளோ பரப்பும் எல் நோட் அந்த மாதிரி ஆரம்ப பரப்புன்னு செஞ்சிருக்கும் வந்திருக்கும் சரி இதனுடைய ஆரம்ப பரப்பு நான் ஏ நோட் எடுத்தேன்னு சொன்னால் அது எல் நோட் இஸ்கியான வர நிற்க போகுது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வெப்பநிலையை ஒரு டீட்டாண்ட பாசியாக வைத்த போகிறேன் வெப்பநிலையை கூட்டா என்ன நடக்கும் வெப்பநிலையை கூட்டினா பரப்பளவு என்ன செய்யணும் கூடணும் கூடி ஒரு பெரிய ஒரு பரப்பு வந்துருக்கும் சரியா இப்போ இவர் எல் நோடுண்டா இவர் இறுதியான நிலம் எல்லுக்கு வரான்னுச்சுன்னா இவரும் எல் நோடுன்னா இறுதியாக விரிவடைஞ்சு இதுவும் அதே எல் நிலம் தான் வரும் என்ன காரணம்னு பார்த்துருந்துச்சுன்னா இப்போ டெல்டா எல் இல்லாட்டி இறுதி நீளம் எல்லுக்கான சமன்பாடு எல் நோட் 1 + ஆல்ஃபா டீட்டா இறுதி நீளம் எல்லுக்கான சமன்பாடு இதில் இதுக்கும் ஆரம்ப நீளம் ஒன்று மாறாது காமாவும் மாறாட்டி டீட்டாவும் மாறாட்டி இறுதியாக வாரம் ரெண்டுமே பிடிக்கணும் 7.5 வந்துருக்கும் அதான் வேறு இறுதி நீளம் இல்லைன்னா அவர் இறுதி நீளம் என்ன செய்யப்போகுது அதுவுமே இல்லை தனிக்கப்படும் அப்போ இவரை இறுதியான பரப்பு நான் ஏன்னு எடுத்தேன்னு அது என்னென்னு வர முடிச்சுன்னா எல் ஸ்கேன் வரும் இது எல் அது இல்லைன்னு சொன்னால் பெருக்குப்பாடு வரப்போகுது எல் ஸ்கேன் வரன்னு செய்ய போகுது வந்து போகுது சரி வேறு ஆரம்ப நிலம் எல் நோட் இறுதியாக நிலம் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு நான் எப்படி போடலாம்டா எல் நோட் 1 + ஆல்ஃபா டீட்டான்னு வரலாம் சொல்லலாம் இந்த எல்லுக்கு நான் என்ன செய்யலாம்டா எல் நோட் 1 + ஆல்ஃபா டீட்டான்னு போடலாம் ஆரம்ப நிலம் எல் நோட்டுண்டா இறுதி நிலம் எல் 1 ஆரம்ப நிலம் 1 + ஏழு வருமான விதியை கூட ஆல்ஃபா வந்து வெப்பநிலை வச்சு எழுதுறீங்கன்னா இறுதி நிலம் செய்ய போகுது வந்துட்டே போகுது அதுவும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த இறுதி பரப்பு ஏ என்ற ஒரு கேள்வர் அவர் எதுக்கு சமன் அளிப்பாருன்னு சொன்னால் எல் ஸ்கியாவுக்கு சமன் அளிக்க போகிறார் அப்போ ஏக்கு நான் இப்படி எழுதலாம் சரி இது ஒன்று இன்னும் சொல்லுங்க இந்த இறுதி பரப்பு ஏக்கு பயில நான் ஆரம்ப பரப்பு ஏ நோட் எடுத்து 1 + பீட்டா டீட்டா அந்த மாதிரி எழுதலாம் தானே இறுதி பரப்பு ஏக்கு நம்ம வளமையாக பரப்பளவுக்கான சமன்பாடுக்கு நிலந்தர மண்டி எல்லாமே இல்லை ஸ்கியான் மட்டும் போட்டிக்கலாம் அது பேசிக்கான இப்போ இங்கே பரப்பு விரியை கொண்டதுக்கான சமன்பாடு படிச்சு தானே இருக்கும் சாரி ஆரம்ப பரப்பு ஏன் வந்துச்சுன்னா இறுதியாக ஏன் பரப்பு எழுதாம வச்சுன்னா அந்த ஏக்கு சமன்பாடு எழுதாம படிச்சு தானே எப்படி மீன் செய்யலாம் எழுதிக்கலாம் அந்த இறுதி பரப்பு ஏக்கு பரப்பு கொண்டு படிச்சுன்னா ஏ நோட் 1 + பீட்டா டீட்டா சமன்பாடு கொண்டு செய்யப்போ எழுத போகிறேன் சரி சமன் எல் ஸ்கியா எல்லை நம்ம தெரியும் எழுதலாம் என்னது எல்லுக்கு பதில எல் நோட் 1 + ஆல்ஃபா டீட்டா கொண்டே போடலாம் இது எல்லு கொண்டே போடலாம் அது எல்லுக்கு பதிலாக அதுக்கு ஸ்கியான போட்டி நான் இதுக்கும் ஒரு ஸ்கியா கொண்டே போடுங்க போட்டால் இங்கே உங்களுக்கு வரும் ஏ நோட் 1 + பீட்டா டீட்டா இதை பிரிக்கிறீங்கன்னா எல் நோட்டுக்கு ஒரு வர்க்கம் விடும் உங்களே 1 + ஆல்ஃபா டீட்டாக்கு ஒரு வர்க்கம் விடும் சரி இந்த எல் நோட் ஸ்கியா இருக்கல எல் நோட் ஸ்கியா ஒரு ஆளுக்கு சமனாக இருப்பார் ஏ நோட்டுக்கு சமனாக இருப்பார் அப்போ எல் நோட் ஸ்கியாவும் ஏ நோட்டுக்கு சமனா இதுக்கு என்ன செய்யலாம் இந்த ஏ நோட்டை என்ன செய்யலாம் பட்டுதான் இது வந்துட்டு எஸ்ஏ வந்து வரக்குள்ள ஒரு எஸ்ஏ செய்யக்குள்ள பீட்டா சமன் 2 ஆல்ஃபாண்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அதே செய்வாங்க மோல் கேள்வி வரக்குள்ள பீட்டா சமன் 2 ஆல்ஃபான்னு காட்டுங்க சொல்லிட்டாண்டு இருந்தேன் அப்போ இதை ஞாபகம் வச்சு என்ன செய்யலாம் நிறைய கொண்டு காட்டலாம் அப்போ கொஞ்சம் இது என்ன பீட்டா சமன் 2 ஆல்ஃபான்னு தெரியும் கணக்கு செய்யலாம் லட்சியமாக விட்டுறாம எஸ்ஐயும் செய்யணும் அப்போ எஸ்ஐக்கு என்ன செய்யணும்னா தேவைப்பட முடியாது நான் விட தெரிஞ்சு கதை சரி அப்போ இங்கே உங்களுக்கு 1 + பீட்டா டீட்டான்னு வரப்போகுது இங்கே உங்களுக்கு 1 + ஆல்ஃபா டீட்டான்னு இருக்காது அநேக சொல்லியிருக்கேன் இப்படி 1 + கேமா டீட்டா கேமா என்றாலும் சரிதான் அல்ஃபானாக சரிதான் அது அடுக்கு எப்படி வரும்டா உதாரணத்துக்கு அல்ஃபான்றவர் 9 தர 10 சரியாக இருப்பாருன்னு சொன்னால் கேமான்றவர் 3 மடங்கு தானே அப்போ 3 தர 10 சரியாக இருப்பார் அப்போ அடுத்த வார பெருமானங்கள் கேமான்றது கடன் சின்ன ஒரு பெருமானம் தானே அப்படி சின்ன ஒரு பெருமானம் வரும்னு சொன்னால் இதுக்கு ஏதாவது ஒரு அடுக்கு இருக்கின்றது ஒரு 3ஆம் அடுக்குண்டா எப்படி இல்லாமடா 1 இதை 3 கொண்டு வந்து 3க்கு போட்டு அங்கே என்ன செய்யுங்க பார்த்து எழுதுங்க இப்படிதான் போகணும் இதெல்லாம் சரிங்க அப்போ அதே மாதிரி நான் எழுதினுச்சுன்னா 1 + நீங்கள் அல்ஃபா சின்ன ஒரு பெருமானம் தானே என் அல்ஃபான்றது 1 தர 10 10 6 அப்படி சின்ன ஒரு பெருமானம் அப்படின்னா இந்த 2 கொண்டு வந்து 3க்கு எழுதி அங்கே நீங்கள் அந்த அல்ஃபா டீட்டா என்ன செய்யலாம் இந்த ஒன்று எழுதலாம் இந்த ஒன்று என்ன செய்யலாம் இல்லாமல் போனால் இதில் பீட்டா டீட்டான்னு சொல்லுது அங்கே 2 ஆல்ஃபா டீட்டான்னு இங்கே டீட்டாக்கு அந்த டீட்டா என்ன செய்யலாம் பட்டினா பீட்டா என்று சொல்கிறவர் 2 ஆல்ஃபாக்கு என்ன செய்வார் 7 அடிப்பார் ஓகே நோட் பண்ணிடலாம் சரி
அதில் ஒன்று போட்டு செய்யுங்கன்னா பீட்டா சமன் 2 ஆல்ஃபா என காட்டல் ரெண்டு போட்டுட்டு பீட்டா சமன் 2 ஆல்ஃபா என காட்டல் போட்டு அப்படியே நோட் பண்ணிட்டு சரி. சரி, இதை நோட் பண்ணிட்டு அழிக்கணும். அப்போ ரெண்டாவது எழுதுங்க பீட்டா சமன் 12. அடுத்தது காமா சமன் 3 ஆல்ஃபா என காட்டல். காமா சமன் 3 ஆல்ஃபா என காட்டல். காமா சமன் 3 ஆல்ஃபா என காட்டல். சரி, இதுக்கு நான் கனவுளவு தானே வேணும் பின்னாடி. இதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா ஒரு சரியான ஒரு சதுர முறை ஒன்று எடுக்கணும். சதுர முறைன்னு சொன்னால் இதன் நிறம் எல் நோட்டுன்னு சொன்னால் அகலம் எல் நோட்டு தான், இந்த வார உயரமும் எல் நோட்டாக இருக்குது. அப்போ ஆரம்ப கனவுளவு பி நோட்டுன்னு சொன்னால் நிலந்தர அகலந்தர உயரம் தானே எல்லாத்தையும் போய் நமக்கு என்ன வரும்னு சொன்னால் எல் நோட் கனமண்ட மாதிரி தான் தெரியும். அப்போ என்னுடைய வெப்பநிலை நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு டீட்டா பாகசியார் என்ன செய்ய போகிறேன் ஏற்றப்போகிறேன். வெப்பநிலை ஏற்றத்தால் என்ன நடக்க போகணும்னு பார்த்துருந்துச்சுன்னா கனவுளவு எல்லாமே கூடும் கொஞ்சம் பெரிய ஆளாக மாறுவாங்க. இறுதி நிமிடம் இது எல்லாம் வந்தால் இதுவும் மேல் தான் வரும், இதுவும் மேல் தான் வரும். என்னன்னு சொன்னால் இறுதி நிமிடம் எல்லுக்கான வாய்ப்பாடு எல் நோட் 1 + ஆல்ஃபா டீட்டா கொண்டு போடலாம். எல்லாத்துக்கும் ஒரே வெப்பநிலை வச்சு ஆல்ஃபா எல்லாத்துக்கும் ஒன்று மாற போகிற எல்லாத்தின் ஆரம்ப நிலம் ஒன்றுன்னு சொன்னால் எல்லாத்தையும் இறுதி நிலமும் எல்லாத்தான் வரணும். அப்போ எல்லோட இறுதி நிலவில் வந்தால் இதுவும் எல்லாத்தான் வரும், அதுவும் என்ன செய்ய போதும் எல்லாத்தான் செய்யும் வந்திருக்கும். அப்போ இறுதி நிலம் எல்லாம் என்ன செய்யும் எல்லாம் தெரியும். சரியா? அப்போ இந்த இறுதி நிலத்தை நான் ஒரு ஆரம்ப கனவுல பி நோட்டு எடுத்துனாரு. அதே மாதிரி இறுதி கனவுல நான் பி எடுத்தேன்னு சொன்னால் அது நிலந்தர அகலந்தர வீரம் மண்டேன்னு செய்யலாம். சாதாரண மிக்ஸை வச்சு கொண்டு பெரிய கொண்டு செய்யணும் எழுதினா அது ஏற்கான மண்டை வரை வந்துருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இன்னும் ஒன்று இறுதி கனவுல பிக்கு நான் வேறு எப்படி செல்லலாம்னு சொன்னால் ஆரம்ப கனவுல பி நோட் 1 + காமா டீட்டா இப்படின்னு செல்லலாம். இது வெப்ப விரிவில படித்து சம்பாடை வச்சுக்கொண்டு செல்லலாம். இது சாதாரண கணிதம் நிலந்தர அகலந்தர வீரத்தை வச்சுக்கொண்டு செல்லிக்கணும். இறுதி நிலம் எல்லுக்கு எப்படி போடலாம்ட்டு ஆரம்ப நிலம் எல் நோட் 1 + ஆல்ஃபா டீட்டாண்டு அதுக்கு சமன்பாடு கொண்டே போடலாம். அங்கே நிறுவக்குள்ள பி சமன் அங்கே நிறுவக்குள்ள ஏ சமன் எல் ஸ்கேயா வச்சு கொண்டு அது மாதிரி இங்கே பி சமன் எல் கியூப் பண்ண நடக்கும் 3ஆம் இடத்துல நடக்கல. இது என்ன செய்யுங்க இதை வச்சு கொண்டு போய் செஞ்சு கொண்டு வாங்க. அப்போ நான் செய்யப்படுறேன் பி சமன் எல் கண் இந்த முடிவு எடுக்கப்படும். எடுத்தா இந்த பிக்கு எப்படி செல்லலாம்னு சொன்னால் நான் அன்னரிக்கு சமன்பாடு என்னது வி நோட் 1 + காமா டீட்டா கொண்டே போடலாம். எல்லுக்கு இங்கே என்னது எல் என்ற யாருக்கு சமனாக இருப்பாருன்னு சொன்னால் எல் நோட் 1 + ஆல்ஃபா டீட்டா என்ன செய்யும் சமனாக இருக்கும். அப்போ முழுவதில் ஒரு கணத்தை செய்யுங்க கொண்டு போய் போடுங்க. போட்டேன்னு சொன்னால் இவங்களுக்கு வி நோட் 1 + காமா டீட்டா சமன் இதை எடுத்துருந்துச்சுன்னா எல் நோட்டுக்கு ஒரு 3ஆம் அடுக்கு விடும் இன்று அங்கே 1 + ஆல்ஃபா டீட்டாக்கு ஒரு 3ஆம் அடுக்கு விடும். எல் நோட் கணம் என்றவர் வி நோட்டுக்கு சமனாக இருப்பார். அப்போ எல் நோட் கணம் என்றதும் வி நோட்டுடன் எப்படி இருப்பாங்க சமனாக கேட்டால அதுக்கு இது என்ன செய்யலாம்
வெட்டு இல்லாமல் ஆக்கலாம். அப்போ உங்களுக்கு 1 ப்ளஸ் இங்கே காமா டீட்டான்னு வேறு இந்த அல்ஃபா சின்னொரு ஆளுன்றதால இது எப்படி எழுதாமண்டா 1 ப்ளஸ் இந்த 3 கொண்டாந்துக்குள்ளே போட்டு 3 அல்ஃபா டீட்டா இவ்வளோத்தையும் மட்டும் நினச்சிடலாம். இப்போ நான் இல்லைங்க இங்கேயும் உண்டை விட்டு இருந்தீங்கன்னா கேமா டீட்டான்னு சொல்லுவார் 3 அல்ஃபா டீட்டான்னு வரும். அப்போ இங்கே டீட்டாக அங்கே டீட்டா விட்டுருந்துச்சுன்னா கேமான்னு சொல்கிறது 3 அல்ஃபாவுக்கு இப்படி இருந்துச்சுன்னா சமன் செய்ய போகுது இங்கே போகுது. அப்போ 2ஆம் நோட்டில் 1 போட்டு தானே பீட்டா 7 2 அல்ஃபான்னு போட்டேன். இப்போ 2 போட்டு கேமா 7 3 அல்ஃபா என்ன காட்டுன்னு போட்டு இதை காட்டுவேன்.